அழகா இருக்குல்ல? வீடு, ஆபீஸ், நம்ம ஒர்க் பிரஷர் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போதுதான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுது. உண்மைதாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி நீங்க மேனேஜ் பண்றீங்க, அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா ஆஃபீஸில் உங்களை முதல்ல பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு நினச்சிருக்கேன். போக போக தான் உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு நாம நினைச்ச அளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்ட் இல்ல. அப்பப்ப பாஸ்னு கூட பார்க்காம கலாய்க்கலாம்னா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமா. எப்படி? யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால யாருக்கும் எந்த வருத்தமும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தவங்க குழந்தையா தானங்க இருக்க முடியும். கேக்க நல்லா இருக்கே. உண்மைதான் கபிலன். என்னால யாராவது சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் குடும்பம் ரொம்ப பெருசு. இந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல இருக்க முடியுமான்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட எங்க குடும்பத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி என் அப்பா சொல்லுவாரு. எல்லார்கூடயும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது அவருக்கு அவ்வளோ பெருமை. என்னையும் அப்படிதான் வளர்த்தாரு. என் அப்பா கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 5 வயசு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நானும் என் அப்பாவும் மட்டும்தான் இருந்தோம். தேன்மொழி அத்தை ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க. எப்பவாதான் வருவாங்க. அப்பா மனசுக்குள்ள அந்த தனிமை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது நாச்சிமுத்து மாமா, மணிமேகலை அத்தை எல்லாரையுமே தன்னோட இருக்கணும்னு சொன்னாரு.